வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பைக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஸ்பார்க் ப்ளக்கில் வரக்கூடிய அந்த கரண்ட்டு, ஹை டென்ஷன் கரண்ட் சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமானது. எந்த பைக் இருந்தாலும் 2 ஸ்ட்ரோக் இருந்தாலும் சரி, 4 ஸ்ட்ரோக் இருந்தாலும் சரி, FI இருந்தாலும் சரி, கார்பரேட் வண்டி இருந்தாலும் சரி, எது வந்தாலும் நமக்கு வந்து இக்னிஷன் ஸ்பார்க் ப்ளக்கில் இக்னிஷன் வரலன்னா அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. சில நேரத்தில் வந்து நம்ம மெக்கானிக் ஷாப்புக்கு வந்து சில வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாமல் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்பார்க் ப்ளக் ஒரு கழட்டி பார்ப்போம். கழட்டி பார்த்தோன்னா அதில் ஸ்பார்க் வருதா இல்லைன்னு பார்ப்போம். சில வண்டியில் ஸ்பார்க் வராது. அது ஸ்பார்க் வரலன்னா என்ன பண்ணுவோம், நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணுவோம். பிக்கப் காயில் போயிடுச்சா, CDI போயிடுச்சா, இல்லை பவர் காயில் போயிடுச்சா, இல்லை DC லைன்ஸ் உள்ளே வரலையா, இல்லை ஸ்டார்டிங் காயில் போயிடுச்சா சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம். அது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் வச்சு நம்ம ஓரளவுக்கு செக் பண்ணலாம், டெஸ்ட் லைட் வச்சு செக் பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுவோன்னா, கண்டுபிடிக்கவே முடியலன்னா எல்லா காயில் எடுத்துகிட்டு போயிட்டு காயில் செக் பண்ணுற கடையில் கொடுத்து செக் பண்ணி பார்த்து எடுத்து வந்து மாட்டுவோம். அது மாதிரி நம்ம வண்டிங்களில் CDI போயிடுச்சா இல்லை பவர் காயில் போயிடுச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிவைஸ் வந்துருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காயில் செக் பண்ணுறதுக்கான சின்ன பாக்ஸ் மாதிரி பேட்டரி சார்ஜர் சைஸ் தான் இருக்குது. இதிலே நம்ம வந்து CDI செக் பண்ணலாம், பவர் காயில் செக் பண்ணலாம், இண்டிகேட்டர் ஃப்ளாஷரு, ஆரன் கட் அவுட்ரு, ஹெட்லைட் பல்பு எல்லாத்தையுமே நம்ம இதிலே செக் பண்ணலாம். ரெக்டிஃபர் கூட செக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார். இது மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது சார், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதை நம்ம வாங்கியிருக்கோம். இன்னும் நம்ம இதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் இந்த பாக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இது ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்கும். இந்த ப்ளக் பாயிண்ட்டை நம்ம ப்ளக்இன் பண்ணிடணும். ப்ளக்இன் பண்ணிட்டு ப்ளக்இன் பண்ணுறது முன்னாடி செக் பண்ணணும். நம்ம அந்த ப்ளக் பாயிண்ட்டில் வந்து ரைட் சைடு பின்னில் தான் வந்து பாசிட்டிவ் வரணும். இந்த ரைட் சைடு பின்னில் பாசிட்டிவ் வருதான்னு பார்த்து செக் பண்ணிடணும். ஏன்னா மேக்ஸிமம் அது தான் வரும். சில பேர் தப்பாக வயரிங் பண்ணியிருந்தால் லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் வரும். அந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்டில் போடக்கூடாது, ரைட் சைடில் மாற்றி கொடுத்துட்டு தான் போடணும். அடுத்து பார்த்தோன்னா இதில் நம்ம என்னென்ன செக் பண்ணலாம் பாருங்கள். பவர் காயில் செக் பண்ணலாம், CDI செக் பண்ணலாம். இதில் வந்து நம்ம ரெக்டிஃபரு, இண்டிகேட்டர் ஃப்ளாஷரு, ஹெட்லைட் பல்பு இது மாதிரி நிறைய விஷயத்தை செக் பண்ணலாம்ல. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இது பவர் பட்டன். இந்த பட்டன் ஆன் பண்ணோன்னா பவர் ஆன் ஆகிடும். இப்போ ஒரு பவர் காயில் செக் பண்ணுறது தான் என்ன பண்ணோம்னா, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பவர் காயில். இது வந்து Yamaha R15 பவர் காயில். இது இந்த பவர் காயில் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பவர் காயில் டெஸ்டரு. இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 லைன் வரும். நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக கொடுக்கணும். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பெரிய பின்னாக இருக்கும், நெகட்டிவ் சின்ன பின்னாக இருக்கும். இது சின்ன பின் வந்து நெகட்டிவ். அப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும், இந்த பிளாக் கலர் நெகட்டிவாக ஜாயின் பண்ணிடணும். பாசிட்டிவ் என்ன பண்ணோம், நம்ம பெரிய பின்னில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த பவர் காயிலோட ஒயர் என்ன பண்ணோம், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஹோஸ் பைப் மாதிரி இருக்கும், அது உள்ளார இன்சர்ட் பண்ணிடணும். கிளிப்லாம் கரெக்டாக போட்டு இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ பின்லாம் கரெக்டாக கொடுத்து முடிச்சுட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்துட்டு இந்த பவர் காயில் டெஸ்ட் பார்த்தீங்களா, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா இது வந்து ஸ்பார்க் சாம்பர்னு சொல்லுவாங்க. இதுவே நம்ம வந்து ஸ்பார்க் வரத்தை பார்க்க முடியும். க்ளோஸ்அப்பில் காட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பார்க் வருதுன்றது தெளிவாக தெரியும். ஸ்பார்க் வந்து கண்டினியூஸாக வருதா, கட்டாய் வருதா, இல்லை ரொம்ப வீக்காக வருதா, எல்லாத்தையுமே நம்ம இது வழியாக பார்த்துக்கலாம். நம்ம சுவிட்ச் அழுத்தி வரும்போது பவர் கரெக்டாக வரும். எந்த அளவுக்கு லென்த் வருது, எந்த அளவுக்கு பவராக வருது, வீக்காக வருதா, நடுவில் கட் ஆகுதான்னு நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். பவர் காயில் போயிடுச்சா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ ஒரு CDI செக் பண்ணோம், CDI கம்ப்ளைண்ட் வருதுன்னு வச்சுங்களேன், என்ன பண்ணோம், பவர் காயில் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். இது நம்ம ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு, இது எடுத்துடலாம். பவர் காயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இதே மாதிரி தான் எல்லா வண்டியோட பவர் காயிலும் செக் பண்ணலாம். இப்போ ஒரு CDI செக் பண்ணோன்னு வச்சுங்களேன், CDI செக் பண்ணுறதுக்குனே பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய அடாப்டர் கொடுத்துருவாங்க. ஏன்னா நிறைய வண்டிங்க இருக்குது, CDI இருக்க வண்டிங்க, ஒரு வண்டிக்கும் ஒரு மாடல் இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நிறைய வண்டிங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே வந்து அடாப்டர் கொடுத்துட்றாங்க கூட. இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே அடாப்டர் தான் ஒவ்வொரு வண்டிக்கும். இது வந்து ஸ்ப்ளெண்டரு, இது வந்து எக்ஸலு, இவ்வளோ அடாப்டர் கொடுத்துருக்காங்க. என்னென்ன வண்டின்னு சொல்லிட்டு நானே இது வரைக்கும் செக் பண்ணல, அவ்வளோ இருக்குது. இதில் 100cc TVS, பஜாஜ் UG4, ஸ்டார் SS, MIT நியூ, சூப்பர் ஸ்ப்ளெண்டரு, ஜூபிட்டரு TVS, ஸ்டார் ES, TVS XL 100, ஸ்டார் GLX, விக்டரு, TVS வண்டிக்கு தான் நிறைய இருக்குது. ஸ்டார் KS, அப்பாச்சி, இது பார்த்தீங்கன்னா என்னது ஆக்டிவா 3G, ஸ்கூட்டி ஓல்டு மாடல், இது GLF FEZ TCI போட்டிருக்காங்க, TCI பெப் ப்ளஸ்ஸு, இது சென்ட்ரா
ஆக்டிவா நியூ, இது மாதிரி நிறைய வண்டிங்க கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஏசி இக்னிஷன் வண்டியாக தான் இருக்குது, ஏசி சிடிஐ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் சின்ன மாற்றம் பண்ணுறது மூலமாக டிசி சிடிஐயும் நம்ம செக் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த சிடிஐ செக் பண்ணலாம். இது வந்து ஒரு ஸ்ப்ளெண்டரோட சிடிஐ. இந்த இப்போ ஸ்ப்ளெண்டர் நம்மக்கிட்ட ஸ்டார்ட் ஆகாமல் வருதுன்னா என்ன பண்ணணும், நம்ம ஸ்ப்ளெண்டரோட அடாப்டர் எடுத்துக்கலாம். ஸ்ப்ளெண்டர் அடாப்டர் எடுத்து இந்த சிடிஐயை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த அடாப்டரை சிடிஐ டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்களா, இந்த சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ஒயர் கொடுத்துருக்காங்க. ஏசி லைனு, டிசி லைனு, பல்ஸ் காயில் லைனு எல்லாமே இதிலே வருது. பிக்கப் காயில் எல்லாமே அது கூட இதை கனெக்ட் பண்ணிட்டு வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இப்போ சிடிஐ டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் ஓகே கொடுத்தோன்னா நமக்கு ஸ்பார்க் சாம்பரில் ஸ்பார்க் வரது நல்லா தெரியும். இந்த ஸ்பார்க் வந்து கொஞ்சம் கட்டாய் வர மாதிரி இருக்குது, ஆனால் வருது, கரெக்டாக வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பழைய வண்டி இது, பழைய சிடிஐ கொஞ்சம் வீக்காக இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸ்பார்க் வருதா இல்லையான்ட்டு, சிடிஐ எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி இப்போ நம்ம இது மாதிரி ஈஸியாக ஒரு சிடிஐ நல்லா இருக்கா போயிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம பட்டன் அடுத்த அந்த ஸ்பார்க் வரத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து நம்ம ஒரு சூப்பர் எக்ஸல் செக் பண்ணலாம். ஆஃப் பண்ணுறேங்க. ஒரு நார்மலாக ஒரு எக்ஸல் சூப்பர் சிடிஐ இருக்காது, அதில் பவர் காயில் மட்டும்தான் இருக்கும். அந்த வண்டியோட பவர் காயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சூப்பர் எக்ஸலோட பவர் காயில். இதில் வந்து நமக்கு 4 ஒயர் வரும். ஒரு நெகட்டிவ் பிளாக் கலர் வந்து நெகட்டிவ் வரும், ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு, இன்னொரு ரெட் வரும். இது வந்து சாவி ஆன் ஆஃப், இது தேவையில்லை, நமக்கு விட்டுருங்க. நமக்கு இந்த 3 ஒயர் தான் செக் பண்ண போகிறோம். இப்போ சூப்பர் எக்ஸலுக்கான சாக்கெட் இது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் நெகட்டிவோட ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிட்டு ஒயிட்டோட ஜாயின் பண்ணிடலாம். ஒயிட்டோட சாக்கெட் இருக்கும், ஒயர் இருக்கும். அந்த ஒயிட்டை காயில் இருக்கிற அந்த ஒயிட்டோட ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து ஒரு ரெட் இருக்கும், அந்த ரெட்டை இந்த ரெட்டோட ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை இன்சர்ட் பண்ணணும். சாக்கெட்டோட இன்சர்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஒயர் என்ன பண்ணோம், அதேமாதிரி நம்ம பவர் காயில் செக் பண்ண பார்த்தீங்கன்னா அதேமாதிரி அந்த சாம்பருக்குள்ளே வச்சுட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த சிடிஐ டெஸ்ட்டு ஓகே பண்ணலாம். அதில் நம்ம இப்போ பவர் ஸ்பார்க் சாம்பரில் நம்ம ஸ்பார்க் வந்து ஈஸியாக பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்பார்க் வருது நல்லா தெரியும். அப்போ இந்த பவர் காயில் வந்து எக்ஸல் சூப்பர் பவர் காயில் நல்லா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பவர் வந்து விட்டு வந்தாலோ இல்லை ரொம்ப வீக்காக இருந்தாலோ கட்டாய் வந்தாலோ அந்த காயில் வந்து வீக்காக இருக்குன்னு நம்ம மாற்றிக்கலாம். அது இது மாதிரி தான் சூப்பர் எக்ஸல் செக் பண்ணுறது. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம். இப்போ இதில் வேறு என்னென்ன செக் பண்ண முடியும்னு பார்க்கலாம். நம்ம மொத்தம் 3ல் 2 பார்த்துட்டோம். பவர் காயில் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், சிடிஐ எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இந்த பக்கம் இருக்க இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாஷரு, செல்ஃப் ரிலே, ரெக்டிஃபயர் இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் எடுத்துக்கிறோம். இது வந்து ஒரு சூப்பர் இண்டிகேட்டர் ஃப்ளாஷர். ஒரு வண்டி இண்டிகேட்டர் எரியாமல் வருதுன்னு வச்சுங்க, அந்த ஃப்ளாஷர் நல்லா இருக்கா போயிடுச்சான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளாஷரில் பார்த்தீங்கன்னா பிஎல்னு 2 போட்டிருப்பாங்க. பிளாக்னா அது வந்து பாசிட்டிவ். அதில் வந்து நம்ம இதுலேருந்து வரக்கூடிய 2 ஒயர், ப்ளூ ஒயரு, ஒயிட் ஒயர் இருக்கும். அதில் ஒயிட்டு தான் வந்து பாசிட்டிவ் ஜாயின் பண்ணிடணும். பிளாக்கில் வந்து நம்ம ப்ளூ ஒயரை நெகட்டிவ் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவோம். அதாவது பாசிட்டிவ் கொடுத்துட்டு நெகட்டிவ் கொடுத்துட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணோன்னா இந்த ஃப்ளாஷருக்கு ஏற்ற மாதிரி இந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகி வந்துட்டுருக்கோம். அப்போ இந்த ஃப்ளாஷர் கரெக்டாக வேலை செஞ்சுனா தான் இந்த மாதிரி லைட்டு வந்து அணைஞ்சாலும் தெரியும். ஃப்ளாஷர் வேலை செய்யலைனாலோ இல்லை ஃப்ளாஷர் ஸ்டக்காக இருந்தாலும் அந்த லைட் வந்து ஸ்டக்காக இருந்தால் கண்டினியூஸாக எரியும். ஃப்ளாஷர் வேலையே செய்யலைன்னா அந்த லைட் எரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ளாஷர் நல்லா இருக்கலன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி நம்ம வந்து ஃப்ளாஷரையும் இதில் ஈஸியாக செக் பண்ணலாம். அதே மாதிரி ஹெட்லைட் எரியுதா இல்லை செல்ஃப் ரிலே நல்லா இருக்காங்களா இல்லையா அதையும் செக் பண்ணலாம். இப்போ ஒரு ஹெட்லைட் நம்ம எல்இடி பல்ப் செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு ஹெட்லைட் எல்இடி. இது வந்து டிசியில் தான் எரியும். இந்த எல்இடி நல்லா இருக்கலாம் சொல்லி செக் பண்ணிடலாம். நெகட்டிவ் இதில் வந்து இந்த பின் நெகட்டிவ் பின்னு இதில் கொடுத்துருவோம். பாசிட்டிவ் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுவோம். பாசிட்டிவ் வச்சோடனே ஹெட்லைட் எரியுது, ஓகே. ஒரு ஃபிலிமெண்ட் ஓகே. அடுத்த பின்னில் வச்சோன்னா அடுத்த ஃபிலிமெண்ட்டும் ஓகே. ரெண்டுமே ஐபிஎம் ரெண்டுமே எரியுது. ஹெட்லைட்டும் செக் பண்ணிக்கலாம். நம்ம இதில் ஒரு செல்ஃப் ரிலே எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செல்ஃப் ரிலேயில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு யமகா ஹோண்டாவோட செல்ஃப் ரிலே. இதில் வந்து அதே தான் நான் சொல்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தா அந்த ரிலே வந்து ஆன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இதில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ஒயர் எடுத்து நெகட்டிவ் வச்சுன்னா ரிலே வந்து ஆனால் சவுண்ட் நல்லா கேட்கும். உங்களுக்கு ரிலே நல்லா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு பேட்டரி இருந்தாலே போதும், இது செக் பண்ணலாம். இருந்தாலும் இதுலேயும் இதை பண்ண முடியுன்றதுக்காக தான் சொல்கிறேன். இதுலேயும் இது பண்ணலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயில் செக் பண்ணுற மிஷினை பற்றி ஓரளவுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கணும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம பவர் காயில் செக் பண்ணலாம், சிடிஐ செக் பண்ணலாம், இந்த பக்கம் நம்ம டிசியில் வரக்கூடிய எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். இதை பற்றி நான் முழுசாக இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு தெளிவாக ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து ஏசி இக்னிஷன் வண்டி தான் வந்து ஏசி சிடிஐ செக் பண்ணுற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிசி இதில் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த அடாப்டரில் வந்து சின்ன மாற்றம் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து டிசி சிடிஐயும் செக் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் அதை முழுசாக நான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன். டிசி சிடிஐ என்னென்ன வண்டி செக் பண்ண முடியும், இப்போ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ, பேஷன் ப்ரோ, யூனிகான், ஹோண்டா ஷைன் அந்த மாதிரி வண்டிங்களை நம்ம செக் பண்ண முடியுமா, பல்சர்லாம் செக் பண்ண முடியுமா, இதெல்லாம் வந்து நான் தெளிவாக வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு காயில் செக் பண்ணுற ஒரு சின்ன பேட்டரி சார்ஜர் மாதிரியான மிஷின் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து வாங்கினோம்னா நம்ம சென்னையில் ஒரு சீனியர் எலக்ட்ரிஷியன் நமக்கு வந்து ஒரு மெக்கானிக் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். நல்ல 75 வயசு இருக்கும் அவர் வந்து சொந்தமாக ரெடி பண்ணுறாரு. நல்ல சீனியர் எலக்ட்ரிஷியன். அவர் எலக்ட்ரிக்கல் பற்றி நல்ல ஓரளவுக்கு பக்கா நாலேஜ் இருக்குது அவர்கிட்ட தான் வாங்கியிருக்காரு. அவர் நீங்கள் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து டேரெக்டாக அவரே எடுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது எப்படி செக் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு விளக்கமாக நமக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் போனார். உங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பாக என் வாட்ஸ்அப் நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். மெக்கானிக்கு 100% யூஸ் ஆகும். அவர் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓல்டேஜ் தான். அவர் கொஞ்சம் பொறுமையாக தான் ரெடி பண்ணி தருவார். நம்ம ஆர்டர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 10 to 15 நாள் கழிச்சு தான் அவங்க டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அவர் முதலே சொல்லிட்டாரு, நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள் சார், நான் பொறுமையாக தான் பண்ணி தருவேன், நம்மளால் அவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாக சொல்லிட்டாரு. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வாங்கி தரேன் உங்களுக்கு. இது மேக்ஸிமம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3500 கூட தான் வருது. ஒர்த்து தான். நம்ம ஒரு பேட்டரி சார்ஜரே 3500 கொடுத்து வாங்குகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பவர் காயில் செக் பண்ணலாம், சிடிஐ செக் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ண முடியுமோ. இது ஒரு ஆல் இன் ஒன் இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம ஒரு 3500 கொடுத்து வாங்குறதுல எந்த லாஸும் ஆக போகிறதில்ல. தேவைப்படுறோம் கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வாங்கி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள். வீடியோவில் சந்தேகம், குறைகள், தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.